ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு போகணும்னு நினச்ச கோவிலுக்கு எங்களோட ஆனிவர்சரி அன்னைக்கு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவூரில் இருக்க சுந்தரேஸ்வரர் கோவில் தான். சுந்தரேஸ்வரர் கோயில்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியாது. இப்போ ஒரு வீடியோ வரும், அதில் பாருங்கள் எந்த கோயிலை நான் சொல்கிறேன்னு தெரியும். சொல்லி அடிப்பேனடி அடிச்சனும் நடத்தி அடிதனடி காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். இந்த பாட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த கோவில்னு. ஏன்னா நிறைய பேருக்கு பேர் சொல்கிறப்போ தெரியாது, ஆனால் நம்ம மூவியில் பார்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தோணும்ல. இந்த கோவில் இந்த பாட்டு மட்டும் இல்லை, நிறைய படத்தில் சாங்ஸில் வந்திருக்கு. நான் சும்மா சாம்பிளுக்கு போட்டேன். நீங்கள் இந்த கோவிலை வந்து எதனா சாங்கில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரம்மாண்டமான சிவன் கோவில் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோவிலோட முக்கிய தெய்வம் பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரர். அவரை பார்த்திங்கன்னா திருமானீஸ்வரர் என்று அழைக்கப்படுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேவி ஸ்ரீ சௌந்தராம்பிகையை திருவுடை நாயகின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. தெற்கு நோக்கி அமைந்த இந்த கோவில் பார்த்திங்கன்னா 7 நிலை ராஜகோபுரங்களை கொண்டுள்ளது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சென்னையின் நவகிரக கோவில்களில் ஒன்றாகும். அதாவது புதன் பரிகார ஸ்தலம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் தான். இந்த கோவிலில் இருக்க சுந்தரேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் பல நோய்கள் வந்து குணமாகும் சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீரபத்ரர், முருகர், வள்ளி தேவானை, நவகிரகங்கள், 63 நாயன்மார்கள் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குன்றத்தூரில் பிறந்த ஸ்ரீ சேக்கிழார் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தான் பெரிய புராணம் வந்து எழுத தொடங்கினாராம். இது படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா குன்றத்தூரில் தான் பார்த்திங்கன்னா சேக்கிழார் ஸ்கூல் இருக்குது. அவர் பிறந்ததுனால அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கூலுக்கு சேக்கிழார்னு பேர் வச்சுருக்காங்க போல். அப்புறம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் மகாவில்வ மரம் தான். ஏன் அது வந்து ரொம்பவே அரிதானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தண்டுலையுமே 27 வந்து இலைகள் தான் இருக்குமா. இப்போது புராண கதை தெரிஞ்சுக்கலாமா? காமாட்சி தேவி பார்த்திங்கன்னா மாங்காடில் சிவபெருமானை மணக்கணும்னு சொல்லிட்டு நெருப்பு மேலே தவம் செஞ்சு கொண்டு இருந்தாங்களாம். அந்த தவம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தீவிரமாக இருந்ததுனால சுற்றுப்புறம் எல்லாமே ரொம்பவே வெப்பம் அடைய ஆரம்பிச்சுதான். அந்த வெப்பத்தால் பார்த்திங்கன்னா உயிரினங்கள் எல்லாமே வந்து துன்பம் அடைய வந்து தொடங்கியதாம். ஸோ இருப்பினும் வந்து சிவபெருமான் கண்களை மூடிக்கொண்டு ரொம்பவே ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததுனால இது உணரவில்லையாம். அதனால் வந்து எல்லா முனிவர்களும் தேவர்களும் என்ன பண்ணாங்கன்னா உலகத்தை வந்து இந்த தவத்தின் வெப்பத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட போய் வேண்டினாங்களாம். உலகத்தை காப்பாற்ற விஷ்ணு பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி அனுப்புனாங்க. மகாலட்சுமி பார்த்திங்கன்னா பசுவின் வடிவத்தில் இந்த இடத்துக்கு வந்து சிவபெருமானின் கண்களை திறக்கும்படி பிரார்த்தனை செஞ்சாங்களாம். இவங்களோட பிரார்த்தனையில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் கண்களை வந்து திறந்தாங்களாம். ஸோ அதனால் வெப்பமும் குறைஞ்சி குளிர்ச்சி அடைந்ததாம். மகாலட்சுமி தேவி பார்த்திங்கன்னா பசுவின் வடிவத்தில் இந்த இடத்துக்கு வந்ததுனால இந்த இடம் பார்த்திங்கன்னா கோபுரி என்று அழைக்கப்பட்டது. நாளடைவில் பார்த்திங்கன்னா கோபுரி என்பது கோவூரா ஆயிடுச்சு. இந்த கோவிலோட புராணம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இந்த கோவில் ரொம்பவே பாசிட்டிவ் வைபாக இருக்கும்.